சொல்லுங்க. மீனவர்கள் வந்து இப்ப தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப 25 மீனவர் காரைக்கால் கைது செஞ்சிருக்காங்க. அது சம்பந்தமா எங்களுடைய துணைநிலை ஆளுநர் அவர்களும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. உடனடியாக அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணைநிலை ஆளுநரும் கடிதம் எழுதியிருக்காங்க. உடனடியாக அவர்கள் விடுவிப்பதற்கான முயற்சியை வெளியுறவுத்துறை அமைச்சரோடு பேசி மாண்புமிகு பாரத பிரதமரோடு பேசியிருக்காங்க. விரைவில் காரைக்கால் மீனவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்படுவாங்க. ஆனா இப்போ மீனவர்கள் வந்து அவங்களோட படகுலாம் விடுவிக்கலாம் இந்த தேர்தல பொறுத்தவரைக்கும் போறாங்க. அது வந்து கொள்கை ரீதியான முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமா நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் இலங்கை அரசோடு இப்பொழுது வந்திருக்கிற அரசு சுமூகமான நிலை இருக்கின்ற காரணத்தால் அது விரைவில் வந்து அந்த போட்லாம் விடுவிப்பதற்கான முயற்சி எடுப்பாங்க. கண்டிப்பா எந்த பாதிப்பும் இல்லை சார். இப்போ இந்த வருகிற 1ஆம் தேதி பாரத பிரதமர் வருகின்ற 1ஆம் தேதி காலை 11:30 மணிக்கு புதுச்சேரி ஏர்போர்ட் மைதானத்தில் பேசுறாங்க. அரசு திட்டங்கள் ஏறத்தாழ ஒரு 20,000 கோடிக்கு ஒரு புதிய திட்டங்களை அறிவிக்க இருக்காங்க. முழுக்க முழுக்க அரசு நிகழ்ச்சி இல்ல, இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் நிகழ்ச்சி தான். கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் மட்டும் தான். அதெல்லாம் தேசிய தலைமை முடிவு. இல்ல 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 அதெல்லாம் தேசிய தலைமையும் அவங்களுக்கு கலந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கலந்து முடிவு எடுப்பாங்க.